ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதுளப்பழத்தை அதை தோலை வச்சு நம்ம ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம். சூப்பரான ஹேர் டை. மாதுளம்பழத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த தோலில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தலையில் பொடுகு இருந்தாலும் மாதுளம்பழ தோல் யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் பொடுகு இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதனால தான் நம்ம டிசைட் பண்ணி மாதுளம்பழ தோலை வச்சு நம்ம ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது நம்ம முடியினுடைய வேருக்கெல்லாம் நல்ல சத்து கொடுக்கக்கூடியது, முடி உதிர்வை தடுக்கும். அதனால தான் நம்ம மாதுளம்பழ தோலை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நாங்கள் என்ன மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றது முழு விவரமும் உங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு இரும்பு கடாயை எடுத்துருக்கோம். அதில் அந்த மாதுளம்பழ தோலெல்லாம் எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் எந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருக்கோம் அப்படின்ற முழு டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். சூப்பரான ஹேர் டைங்க, அருமையாக இருந்துச்சு. ரிசல்ட்டும் சூப்பர். நாங்கள் போட்டே பார்த்துருக்கோம். என் ஒய்ஃபுக்கு அப்ளை பண்ணியே காட்டியிருக்கோம். அதே மாதிரி 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இது 2வது டம்ளர். அடுத்து நம்ம 3வது டம்ளர் ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். ஒரு மாதுளம்பழத்தினுடைய முழு மாதுளம்பழத்தினுடைய தோல் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை அடுப்பில் வச்சு நம்ம நல்லா சுண்ட அதாவது 3 டம்ளர் 1 டம்ளர் வர்ற வரைக்கும் நம்ம சுண்ட வைக்கணும். அதில் ஒரு சில முக்கியமான பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது என்ன போட்டிருக்கோம் அப்படின்ற முழு விவரமும் உங்களுக்கு தெரியும். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எப்பயுமே ஹேர் டை பண்ணணுன்னா இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. வேறு எந்த பாத்திரத்துலையும் பண்ணாதீங்க. இரும்பு கடாயில் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். பாருங்கள், நம்ம நல்லா சுண்ட வைக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்து என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோன்றத வெயிட் பண்ணி பாருங்கள். நல்லா சுண்டணும். கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கிளறி விடுங்க. மாதுளம்பழத்தினுடைய பழத்துலேயே அவ்வளோ நன்மைகள் இருக்குது. மாதுளம்பழ தோலில் முடிக்கு இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த ஹேர் டை சூப்பராக இருக்குங்க. முடி உதிர்வையும் தடுக்கும். அதே மாதிரி பொடுகு பேன் தொல்லை இருந்தாலும் அதுவும் சால்வ் ஆகும். அதனால் கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சுண்ட விடுங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த பாருங்கள், நல்லா சுண்டி வருது. எந்த அளவுக்கு நமக்கு அப்படியே கருமை நிறம் கொஞ்சம் கிடைக்கிது பாருங்கள். அந்த மாதுளம்பழ தோலிலிருந்தே கொஞ்சம் கருமை நிறம் கிடைக்கிது. இன்னும் நல்லா சுண்டி வரணும். சூப்பரான ரிசல்ட். இப்போ நம்ம கரிஞ்சீரகம் 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் கரிஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா சுண்டி வரணும். நமக்கு எந்த அளவுக்கு சுண்டி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு பக்காவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டைன்னு கூட சொல்லலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கருமை நிறம் மாறிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கருமையாக கிடைக்கிதுன்னு பாருங்கள். நம்ம கரிஞ்சீரகம் போடுறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு கருமை நிறம் கிடைச்சிது. இப்போ அதையும் போட்டுட்டோம். நல்லா சுண்ட இன்னும் நல்லா நமக்கு சூப்பரான ஒரு எசன்ஸ் கிடச்சிரும். முக்கியமான எசன்ஸ் இது தாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கு தான் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டும் காமிச்சிருப்பாங்க. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு கருமை நிறம் கிடச்சிருக்குன்ட்டு. இந்த எசன்ஸ் தாங்க நமக்கு மெயினான எசன்ஸு. இதை நம்ம பக்காவாக ப்ராப்பராக பண்ணால் நமக்கு ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டிகிட்ருக்குன்ட்டு. நல்லா சுண்டணுங்க. இன்னும் எவ்வளோ சுண்டணுன்றதை காமிச்சிருப்பேன். பாருங்கள், பக்காவாக சுண்டி வரணுங்க. எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நமக்கு இந்த அளவுக்கு சுண்டி வந்தால் தான் நமக்கு ரிசல்ட்டு பக்காவாக கிடைக்கும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து நம்ம கீழே வைக்கணும். கவனமாக எடுத்து கீழே வச்சுக்கோங்க. நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு வடிகட்டி வச்சு நம்ம அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். பார்த்திங்களா எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு பார்த்தீங்களா? 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தோம்.
ஆனால் நமக்கு கிடைச்சது வெறும் 1/2 டம்ளர் அந்த எசன்ஸ் தான் கிடச்சிருக்கு. வெறும் 1/2 டம்ளர் தான் கிடச்சிருக்கு. அதை நீங்கள் நல்லா அதை அமுத்தி புழிஞ்சு எடுத்திங்கன்னா நமக்கு பக்காவான ஒரு ஹேர் டை எசன்ஸ் கிடச்சிரும். இதை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் டையே ரெடி பண்ண போகிறோம். இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றத பார்த்துருப்பீங்க. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா அமுத்தி அந்த ஜூஸ் எல்லாமே எடுத்துருங்க. எல்லாமே பாருங்கள், நமக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நமக்கு கிடைச்சது வெறும் 1/2 டம்ளர் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய பொருள் என்னென்னா அவுரிப்பொடி 1 ஸ்பூன். அடுத்து நம்ம போடுறது மருதாணி பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். 2 பொடியும் போட்டிருக்கோம். பாருங்கள், 2 பொடியை போட்டு லைட்டாக அப்படியே ரெண்டையுமே கலந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நம்ம ஹேர் டை எசன்ஸ். ஸோ அதை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணி நம்ம அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மிக்ஸிங் தான் நமக்கு மெயின். எந்த விதமான கட்டிகள் இல்லாமல் நல்லா மையாட்டம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அளவு கரெக்டாக ஊற்றுங்க. நமக்கு கூட போயிடுச்சுன்னா ரொம்ப தண்ணியாகவும் ஆயிரும். கட்டியாக இருந்தாலும் முடியில் போய் ஒட்டாது, ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும். அதனால் கரெக்டான பதத்துக்கு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்றத பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்ளை பண்ணுறது வரைக்கும் காமிச்சிருக்கோம். பாருங்கள், இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த ப்ரஷ் வச்சு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முடிக்குள்ளே அந்த வேர் வரைக்கும் போகும். பாருங்கள், நம்ம அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை தான் நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான ஹேர் டை. அதே மாதிரி நம்ம தலையில் பொடுகு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பொடுகெல்லாம் போயிடும், முடி உதிர்வு குறையும். இதில் வந்து நமக்கு 2-3 பர்பஸ் இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ என் ஒய்ஃப்க்கு தான் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், ப்ரஷ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களே பொறுமையாக அவங்களுக்கே அப்ளை பண்ணிக்கிட்டாங்க. பாருங்கள், அவங்களுக்கு நரைச்சி முடி இருக்கிறத காமிப்பாங்க, அப்ளை பண்ணிக்குவாங்க அவங்களே. அது நம்ம வேர் வரைக்கும் படுற அளவுக்கு நம்ம ஒவ்வொரு வாக்காக எடுத்து அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், அவங்க முடியில் காமிச்சிருப்பாங்க. பாருங்கள், இந்த இடத்துலாம் வெள்ளை முடி இருக்குது. இந்த பாருங்கள், அதே மாதிரி அப்ளை பண்ணும் போதும் இப்படியே நீங்கள் வாக்கெடுத்து அப்ளை பண்ணும்போது அந்த வேருனுடைய நுனி வரைக்கும் போகும். அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், பார்த்திங்களா நரைச்ச முடி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த வேர் வரைக்கும் அப்ளை பண்ணும்போது வேர் நல்லா பலப்படும், முடி உதிர்வு குறையும். அதே மாதிரி வெள்ளை முடி மறைஞ்சி எங்கேயோ போயிடும். அந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை. பாருங்கள், அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஏறக்குறைய அவங்க 2 ஹவர்ஸ் விட்டுருந்தாங்க. பாருங்கள், அப்ளை பண்ணுறாங்க. லைவாகவே செஞ்சு லைவாகவே அப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள் மக்களே. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். அவங்களே அப்ளை பண்ணிட்டாங்க. நான் அப்ளை பண்ணட்டுமான்னு கேட்டேன், அவங்களே அப்ளை பண்ணிட்டாங்க. இது மாதிரி நல்லா அங்கங்கே நம்ம எப்படி வாக்கெடுத்து நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு இதாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய முடியினுடைய வேர் வந்து பலமாகும். வாரத்தில் 2 முறை இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். முடி உதிர்வு குறையும். அதே மாதிரி நமக்கு மெயினான விஷயம், நம்மளுடைய நிறை முடியும் மறைஞ்சு போகும். ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவாங்க. பாருங்கள், இப்போ உள்ள சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இப்போ பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நிறைய முடின்றது அதிகமாகிடுச்சு. காரணம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டென்ஷன், அதே மாதிரி உடல் ஹீட்டு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் குறையணும். அதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லாயிருக்கும்.
அதுக்காக தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலேருந்து எந்த விதமான கெமிக்கலும் எந்த விதமான இண்டிகோ கலர் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் நேச்சுரலாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் காமிச்சிருக்கோம். நமக்கு ஒரு பைசா செலவு கிடையாது. நம்ம வீட்டில் மாதுளம்பழம் எப்பயுமே வாங்குவீங்க. ஸோ மாதுளம்பழ தோலை தூக்கி போடாமல் அதை வச்சு ஒரு ஹேர் டை பண்ணணும்னு நினச்சோம். அதனால் அதை வச்சு ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம். நல்லா அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி 2 hours விட்டுக்கோங்க. விட்டுட்டு நார்மல் வாட்டரில் தான் குளித்தாங்க. அவங்க அந்த ஷாம்பு கிம்பெலாம் அதெல்லாம் போடலை. ஆனால் நார்மல் வாட்டர்லேயே குளிங்க. குளிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டு சூப்பராக கிடைக்கும். 100% ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை. பாருங்கள் கையில் நிறைய ஒட்டுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா க்ளவுஸ் போட்டு கூட பண்ணலாம், இல்லை நார்மலாகவே அப்ளை பண்ணலாம். எதுக்கும் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. அவங்க அதனால தான் ப்ரஷ் எடுத்து போட்டு பண்ணுறாங்க. ப்ரஷ்ஷில் பண்ணிட்டாங்க பாருங்கள். கையெல்லாம் கருப்பாகுதுன்னு சொல்லி காமிச்சிட்ருக்காங்க. அதனால் நீங்களும் உபயோகப்படுத்துங்க. கண்டிப்பாக சூப்பரான ஹேர் டை, நல்ல ரிசல்ட்டு, 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹேர் டை. அப்ளை பண்ணுறாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா ஃபுல்லாக பண்ணி முடிக்கட்டும். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நமக்கு இங்கே முன்பக்கம் தானே நிறைய முடி இருக்குது. அதனால் முன்பக்கம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டும் வந்து காமிப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரிசல்ட்டை பாருங்கள். அடிச்சுட்டு இப்போ குளிச்சுட்டு வந்துட்டாங்க. 2 மணி நேரம் கழித்து தான் குளித்தாங்க. இது பாருங்கள், குளிச்சுட்டு வந்து முடியை காமிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம காமிச்ச இடத்துலலாம் வெள்ளையாக இருந்த முடியெல்லாம் கருப்பாயிடுச்சு. சூப்பரான ரிசல்ட்டு பாருங்கள். நாங்களே ஆச்சரியப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக இருந்த ஒரு ஹேர் டை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ நிறைய எங்கள் சேனலில் இருக்குது. இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆல் பட்டன் அழுத்திக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஃபஸ்ட்லேயே வந்து நின்றோம். அப்பப்போ எங்கள் வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். எங்கள் சேனலில் இது பண்ண நிறைய வீடியோ இருக்குது. போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாகவே அவங்க வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பரான ஹேர் டைங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடி உதிர்வு குறையும், முடியினுடைய வேர்கள் வலுவடையும், பொடுகு பேன் தொல்லைகள் குறையும். இவ்வளவு நன்மைகள் ஒரு ஹேர் டையில் இருக்குன்னா நம்பவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டை. ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். டைம்.